வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஓவர் வெயிட் அப்புறம் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஃபார் ஃபீமேல்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் வந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தா ஓவர் வெயிட் இருந்தால் இதனால் லேடிஸுக்கு அதான் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அது வருதா, அந்த குழந்தை பிரச்சனை வருதான்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம் ஓவர் வெயிட்டை பற்றி. அது வந்து எதை பற்றி நம்ம போட்டிருப்போம்னா ஓவர் வெயிட்டாக இருந்து எந்தெந்த பொசிஷனில் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியாதுன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேஜில் நம்ம போட்டிருப்போம் அதை பற்றி. இன்றைக்கி நம்ம வந்து இப்போ ஓவர் வெயிட் அதை ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அது இருந்ததுன்னு வந்து பார்த்தாலே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும். பிசிஓடி அதை இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருமா அதனால் கூட வந்து பார்த்தா லேடிஸுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும், இந்த குழந்தைமை பிரச்சனை வரும். இப்போ மேஜராக வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இப்போ ஒபேசிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வெயிட் அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேருந்தே நம்மளுக்கே வந்து தெரியும். ஒரு 15 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா ஒபேசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இது எல்லாருக்கும் நம்ம இருக்குன்னு வந்து சொல்லிட முடியாது. 50% ஆஃப் பீப்புள் வந்து இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து வெயிட் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் அது ஒன்று தான் இருக்குது. நம்ம அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட்டை வந்து குறைச்சி அந்த இதில் மெயின்டைன் பண்ணுறன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஏன்னா நம்ம வந்து நிறைய இப்போ இருக்கிறதே இந்த குழந்தைமை பிரச்சனை தான் வந்து நிறைய இருக்க வந்து நாளுக்கு வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா லட்சக்கணக்கில் காசு கொடுத்துட்டு கூட ரொம்ப இதுவாக தான் சுற்றிட்டு இருக்காங்க பாவம். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி உங்களுக்கு பாடி வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாக வந்து தவிர்க்க முடியும். நம்ம இதை பற்றி எதுவுமே நம்ம கேர் பண்ணுறதில்ல. ஓவர் வெயிட்னால நம்ம அப்படியே விட்டுறோம். எதுக்கு இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தா முதல்ல வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிட்டு எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதனா ஒன்று பாடிக்கு இருக்கும், இது இருக்கணும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட்ன்ற பிரச்சனையே உங்களுக்கு வராது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா இப்போ ஏன்னா இப்போ நார்மல் நிறைய பேர் லேடிஸுக்கு வந்து வர பிரச்சனை இந்த பிசிஓடி தான் நீர் கட்டி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அதுக்கு தான் வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா பிஃபோர் வந்து ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர்க்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணிடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த பிரச்சனைனால்தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போதே வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி இருக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடி வெயிட்டை எந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களால் முடியலைன்ற பட்சத்தில் வந்து அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற பெட்டர் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இதே நீங்கள் வந்து சின்ன வயசுல நம்ம விட்டுட்டு வந்து கொஞ்சம் வயசாகிட்டு பிறகு நம்ம போய் பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து வராது. இது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி எதுவுமே வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவேர்னஸ் இல்லை, யாருக்குமே கிடையாது. அது வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து தெரியத்தில்லாதனால தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சின்ன விஷயம் தான் இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம விட்டுறதுனால தான் பெரிய பிரச்சனை வருது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னா அந்த வெயிட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி குறைக்க முடியுமோ வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம குறைக்கணுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா எதனா மெயினாக வந்து ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கணும். நீங்கள் அதை விட்டு இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா வெயிட் குறையுமா அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பாடி எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வெயிட்டை வந்து கன்சிஸ்டன்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெடியூஸும் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதுக்கேற்ற வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து நம்ம பாடியில் இருக்கணும். பாடியிலேருந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து பர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபேட் பர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம பாடியில் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னு வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அதான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நீங்கள் பண்ண பெர் டேக்கு 40 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். அது எக்ஸசைஸ் தான் பண்ணணும். நம்ம வாக்கிங் கூட போகலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக சின்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வர முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு கோசம் தான் வந்து நம்ம வீடியோவே போகிறது. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி யாருனா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஃபிசிக்கல் ஒர்க் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இப்போயே வந்து வெயிட்டை குறைக்க பாருங்கள். ஒரு 15 இயர்ஸ் உள்ள உங்களுக்கு வந்து இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து யாருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பாடி வெயிட் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குறைக்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்ம குறைச்சிட்டுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வராது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் ஆன் வீடியோ வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.